குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் சிவவாக்கியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 416. சுற்றமொன்று சொல்வதும் சுருதி முடிவில் வைத்திடீர், அத்தன் நித்தம் ஆடியே அமர்ந்திருந்தது என்னிடம், பத்தி முற்றி அன்பர்கள் பரத்தில் ஒன்று பாழது, பித்தரே இதை கருதி பேசலாவது எங்கனே. இதுதாங்க அந்த பாடல். சுற்றம் அப்படின்னா உறவு, அத்தன் அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இறைவன் நாள்தோறும் திருநடனம் ஆடுவதும் அமர்ந்திருப்பதும் எந்த இடம்? பக்தி மேலிட்டு இறையன்பர்கள் ஒன்றும் இடம், பாழாகிய வெளிகளில் ஒன்றே. அறிவற்ற மனிதர்கள் இதை பற்றி பேசுவதில்லை. யோக முயற்சிகளுக்கு பிறகு உறவு, குடும்பம் முதலியவைகளை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 417. எங்கனே விளக்கதுக்குள் ஏற்றவாறு நின்றுதான், எங்கனே எழுந்தருளி ஈசனேசர் என்பரேல், அங்கனே இருந்தருளும் ஆதியான தற்பரம், சிங்கம் அன்மி யானை போல திரிமலங்கள் அற்றதே. இதுதாங்க அந்த பாடல். தற்பரம் அப்படின்னா இறைவன், திரிமலங்கள் அப்படின்னா 3 குற்றங்கள். அது என்ன அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற 3ம் தான். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, விளக்கில் தெரியும் சுடர் போல் இறைவன் எழுந்து அருளுவான். இவ்வாறு இறைவன் பக்திக்கு ஆட்படுவது என்பது சிங்கம் ஒன்று யானை மேல் வளர்வதற்கு ஒப்பாகும். இதனால் நமக்கு மும்மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை ஆகியவை அற்று போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 418. அற்றவுள் அகந்தையும் அழகிடும் மெழுக்கிடும், மெத்த தீபம் இட்டதிர் பிரவாத பூசை ஒத்தியே, நற்றவம் பொறிந்து ஏக நாதர் பாதம் நாடியே, கற்றிருப்பதே சரிதை கண்டு கொள்ளும் உம்முலே. இதுதாங்க இந்த பாடல். அற்ற அப்படின்னா பற்றுகள் நீங்கிய, உள் அகம் அப்படின்னா உள்ளம், நாதர் அப்படின்னா இறைவன், பாதம் அப்படின்னா திருவடி. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பற்றுகள் அற்ற உங்கள் மனத்தையும் அழகிட்டு மெழுகு தீபம் ஏற்றி பூசை செய்யுங்கள். இதுவே சிறந்த தவம் ஆகும். இந்த தவத்தை செய்து ஒருவனாகவும் ஒப்பற்றவனாகவும் திகழும் இறைவனுடைய திருவடிகளை நாடி இருப்பதை பழகுவதே எங்கும் உள்ள பயிற்சியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 419. பார்த்து நின்றது அம்பலம் பரநாடும் அம்பலம், கூத்து நின்றது அம்பலம் கோரமானது அம்பலம், வார்த்தையானது அம்பலம் வன்னியானது அம்பலம், சீற்றமானது அம்பலம் தெளிந்ததே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். பரன் அப்படின்னா இறைவன், கூத்து அப்படின்னா இறைவன் ஆடும் திருநடனம், வன்னி அப்படின்னா நெருப்பு, சீற்றம் அப்படின்னா கோபம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நாம் உள்ளே காண்பதும் இறைவன் திருநடனம் இடுவதும், பார்க்க இயலாமல் தொலைவில் இருப்பதும், பலரும் வாயால் கூறியதும், நெருப்பு வெளிப்படுவதும், உணர்வு மிகவும் எழுவதும் நம் உடலாகிய அம்பலமே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 420. சென்று சென்று இடந்தோறும் சிறந்த செம்பொன் அம்பலம், அன்றுமென்றும் நின்றதோர் அனாதியானது அம்பலம், என்றுமென்றும் இருப்பதோர் உறுதியான அம்பலம், ஒன்றியொன்றி நின்றதுள் ஒழிந்ததே சிவாயமே. இதுதாங்க இந்த பாடல். இடந்தோறும் அப்படின்னா இடங்கள் எல்லாம், செம்பொன் அம்பலம் அப்படின்னா செம்பொன் வண்ணமாக விளங்கும் அம்பலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சென்று எங்கு தேடினாலும் எங்கும் செம்பொன் வண்ணமாக விளங்கும் தீபம் உள்ளதும், இதற்கு முன்பு இருந்ததும் இனி தொடர்ந்து இருக்க போவதும், உறுதியாக இது மட்டுமே இருக்கும், அனாதி காலமாக இருப்பதுவும் அதுவே, என்றென்றும் இருக்கும் உறுதியான அம்பலம் அதுவே உங்களுக்குள் கலந்து இருப்பதும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 421வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.